தமிழ்நாட்டில் 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் விஜயதாரணி. இவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது 3 முறை எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். இன்னும் 2 வருடங்கள் அவருக்கு எம்எல்ஏ பதவி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர் கட்சி விட்டு கட்சி தாவிவிட்டார். காங்கிரஸில் இருந்து பிஜேபிக்கு தாவிவிட்டார். விஜயதாரணியின் குடும்பம் பூர்வீகமாகவே காங்கிரஸ் குடும்பம். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்தவர்தான் விஜயதாரணி. தமிழக காங்கிரசிலும் டெல்லி காங்கிரசிலும் ஒரு குறிப்பிட்ட சில பதவிகள் தந்திருந்தாலும் அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவி தரப்படவில்லை. அனைத்து தகுதிகளும் இருந்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவி விஜயதாரணிக்கு தரப்படவில்லை. இதனால் கோபமுற்ற விஜயதாரணி ஒரே அடியாக பிஜேபிக்கு தாவிவிட்டார். இன்னும் 2 வருடங்கள் எம்எல்ஏ பதவி இருந்தாலும் கூட அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தியாகம் செய்துவிட்டு பிஜேபிக்கு தாவிவிட்டார் விஜயதாரணி. இப்போதுதான் விஜயதாரணிக்கு மிக பெரும் சவால் எழுந்திருக்கிறது. வரும் 2024ஆம் வருட தேர்தல் விரைவில் இன்னும் ஒரு சில தினங்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் பல்வேறு வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துவிட்டது. ஹேமா மாலினிக்கு தொடர்ந்து எம்பி பதவி சீட் கொடுத்திருக்கிறது பிஜேபி. ஏற்கனவே எம்பியாக இருந்திருக்கும் ஹேமா மாலினிக்கு இப்போதும் எம்பி பதவியில் போட்டியிட சீட் கொடுத்திருக்கிறது பிஜேபி. முன்னாள் அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் மகளுக்கும் எம்பி சீட் கொடுத்திருக்கிறது தேர்தலில் போட்டியிட. ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நடிகை குஷ்பு, தற்போது காங்கிரஸில் இருந்து ஓடி வந்திருக்கும் விஜயதாரணி ஆகியோருக்கு இன்னும் எந்த தொகுதியும் வழங்கப்படவில்லை. இதுதான் விஜயதாரணிக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படியும் தனக்கு எம்பி சீட் தந்து விடுவார்கள், அதுவும் வட மாநிலங்களில் தந்து விடுவார்கள், அங்கே ஜெயித்து நாம் அமைச்சராகி விடலாம், மத்திய அமைச்சராகி விடலாம் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்தார் விஜயதாரணி. ஆனால் அந்த கனவுக்கு இப்போது ஒரு தடை போட்டிருக்கிறது பிஜேபி. இவருக்கு எம்பி சீட் வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்கிற ஒரு நிலையே இருந்து வருகிறது. ஒரு பக்கம் குஷ்புவும் தனக்கு எம்பி சீட் தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அதற்கான முயற்சிகளை செய்து வருகிறார். வானதி சீனிவாசனும் மத்திய பிஜேபி, டெல்லியில் இருக்கும் பிஜேபி தலைமை எம்பி சீட் கொடுத்து போட்டியிடச் சொன்னால் போட்டியிடுவேன் என்று கூறியிருக்கிறார். தற்போது கவர்னராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜனும் மத்தியில் இருக்கும் பிஜேபி டெல்லி தலைமை என்னை எம்பி சீட் கொடுத்து போட்டியிடச் சொன்னால் போட்டியிடுவேன் என்று கூறியிருக்கிறார். இதில் தனது எம்எல்ஏ பதவியை துறந்துவிட்டு தான் வந்திருக்கிறார் விஜயதாரணி. விஜயதாரணி நல்ல அரசியல் அனுபவம் உள்ளவர். 55 வயதாகிறது விஜயதாரணிக்கு. இவருக்கு சீட் கொடுத்தால் இவர் வெற்றி பெற்று வருவார் என்று நம்புகிறது பிஜேபியின் தமிழ்நாடு தலைமை. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வயதாகிவிட்டது, அவரால் நடக்க முடியவில்லை, அவரை ஓரங்கட்ட வேண்டும் என்றும் தமிழ்நாடு பிஜேபியும் டெல்லி பிஜேபி தலைமையும் முடிவு செய்து விட்டது. அவருக்கு ஏற்கனவே 2 மாநிலங்களில் கவர்னர் பதவி கொடுக்கப்பட்டு விட்டது. அது 2ஐயும் அவர் தட்டு தடுமாறி பார்த்து வருகிறார். தமிழிசை தனக்கு சீட் கொடுத்து எம்பி சீட் கொடுத்து போட்டியிட சொன்னால் போட்டியிடுவேன், டெல்லி தலைமை சொன்னால் போட்டியிடுவேன் என்று கூறி வருகிறார். ஆனால் டெல்லி தலைமையும் தமிழக தலைமையும் தமிழிசை சவுந்தரராஜனை ஓரங்கட்டி விடும் என்றுதான் தெரிகிறது. ஆனால் வானதி சீனிவாசன் நல்ல அனுபவம் மிக்க ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதி. பெண்ணாக இருந்தும் அவரது செயல்பாடுகள் பிஜேபி தலைமையை தொட்டிருக்கிறது. அவரது செயல்பாடுகள் பிஜேபி தலைமையால் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக பிஜேபியும் வானதி சீனிவாசனை போற்றுகிறது. அதே போன்று நடிகை குஷ்புவும் கடந்த 3 வருடங்களாக பிஜேபியில் போராடி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் திமுகவில் சேர்ந்தார், பிறகு காங்கிரஸில் சேர்ந்தார், அங்கே இருந்து பிஜேபிக்கு தாவி வந்தார் குஷ்பு. எதிலும் அவருக்கு எம்பி சீட் கொடுக்கவில்லை என்கிற கோபம்தான் குஷ்புவுக்கு. ஆனால் இப்போது இந்த வருடம் எம்பி தேர்தலில் தனக்கு சீட் கொடுத்து விடுவார்கள் என்றுதான் நம்பிக்கொண்டிருக்கிறார் குஷ்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விஜயதாரணி மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எம்பி சீட் கொடுப்பார்களா, அவரை வெற்றி பெற வைத்து மத்திய அமைச்சர் ஆக்குவார்களா டெல்லி தலைமை, தமிழக பிஜேபியும் அதற்கான உதவி செய்யுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து கொண்டிருக்கிறது. விஜயதாரணிக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுத்திருந்தால் அவர் அங்கேயே இருந்திருப்பார், காங்கிரஸிலேயே இருந்திருப்பார். எப்படி
விஜயதாரணிக்குத்தான் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி தந்திருக்க வேண்டும். ஆனால் பெங்களூரை சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே, தற்போது காங்கிரஸ் தலைவராக இருக்கும் மல்லிகார்ஜுன கார்கே செய்த தவறான முடிவால் கோபமடைந்துதான் அவர் பிஜேபிக்கு தாவி இருக்கிறார். அவர் பக்கமும் விஜயதாரணி பக்கமும் நிறைய நியாயங்கள் இருக்கிறது. தொடர்ந்து விஜயதாரணியை அமுக்கும் விதமாகவே தமிழக காங்கிரஸ் செயல்பட்டு கொண்டிருந்தது. குறிப்பாக முன்பு காங்கிரஸ் தலைவராக இருந்த அழகிரியும் அவரை சேர்ந்தவர்களும் விஜயதாரணி முக்கிய பொறுப்பிற்கோ முன்னேறிவிடவோ கூடாது என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தி அவரை மட்டம் தட்டியே வந்து கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் மட்டம் தட்டி கொண்டே வந்திருக்கிறார்கள். அதையும் மீறித்தான் விஜயதாரணி செயல்பட்டு கொண்டிருந்தார். அவரது செயல்பாடுகள் பாராட்டும்படியாகவே இருந்தது. காங்கிரஸில் அவர்தான் நியாயமாக காங்கிரஸ் தலைவி பதவி தரப்பட்டிருக்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவி விஜயதாரணிக்கு தான் தந்திருக்க வேண்டும். விஜயதாரணி நன்கு படித்தவர், வழக்கறிஞராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வழக்கறிஞராக படித்தவர், அவரது கணவரும் ஒரு வழக்கறிஞர். இப்படி ஒரு வழக்கறிஞர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் விஜயதாரணி. கட்சி விட்டு கட்சி தாவி வந்த செல்வ பெருந்தகை என்பவருக்கு காங்கிரஸ் தலைவர் பதவி தந்திருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே. இதுதான் இப்போது விஜயதாரணியை கோபமுறச் செய்து அவரை கட்சி தாவ வைத்தது. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் அழிந்து போனதற்கு மிகப்பெரிய காரணம் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு அந்தந்த மாநிலங்களில் யார் செல்வாக்காக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு தராமல் அங்கே இருக்கும் டுபாக்கூர் பயல்களை காங்கிரஸ் தலைவராக ஆக்குவதுதான் டெல்லி தலைமை, காங்கிரஸ் தலைமையின் செயல்பாடாக இருந்தது. அதனால் தான் காங்கிரஸ் இப்போது அழிந்து போய்விட்டது. சோனியாவும் ராகுல் காந்தியும் அப்போது இருந்த ராஜீவ் காந்தியும் கூட இப்படித்தான் செய்து கொண்டிருந்தார்கள். இதனால் தான் காங்கிரஸில் இருந்து அவரவர்களாக பிரிந்து போய் தனியாக ஒரு காங்கிரஸை தொடங்கிவிட்டார்கள். டெல்லி காங்கிரஸ் தலைமை சரியாக செயல்படாததால் காங்கிரஸ் அழிந்து போய்விட்டது. இந்தியாவில் இப்போது தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி என்றெல்லாம் வைத்துக்கொண்டு அது தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த கூட்டணி வைத்தாலும் காங்கிரஸ் பெரும் பின்னடைவைதான் சந்திக்கும் என்பதுதான் இந்த தேர்தலின் ஒரு மிக பெரும் எதிர்பார்ப்பாக மக்கள் மத்தியிலே கருத்து கணிப்பு நிலவுகிறது. காங்கிரஸை அழித்தது வேறு யாரும் அல்ல, சோனியாவும் ராகுல் காந்தியும் முன்பிருந்த ராஜீவ் காந்தியும் தான். இவர்கள் செயல்பாட்டால் தான் காங்கிரஸ் அழிந்து போய்விட்டது. அந்தந்த மாநிலங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கும் மிகச் சிறந்தவர்களை இவர்கள் ஒதுக்கிவிட்டு வேறு ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுதான் காங்கிரஸ் அழிவுக்கு மிகப்பெரிய காரணம். அதற்கு உதாரணம் தான் விஜயதாரணி. விஜயதாரணிக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால், தமிழக காங்கிரஸ் தலைவராக அவருக்கு பதவி கொடுத்திருந்தால் காங்கிரஸ் ஓஹோவென்று தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கும். அதை செய்யாமல் திடீரென்று வந்து கட்சிக்குள் புகுந்த செல்வ பெருந்தகைக்கு இந்த பதவியை கொடுத்ததுதான் விஜயதாரணி வெளியேற காரணம். இப்படித்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் செய்தார்கள் காங்கிரஸ் தலைமை, டெல்லி தலைமை. அதுதான் இப்போது காங்கிரஸ் பெரும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பிஜேபிக்கு வந்திருக்கும் விஜயதாரணிக்கு எம்பி சீட் கொடுப்பார்களா? அப்படி கொடுத்தால் தென் மாநிலங்களில் தான் அவருக்கு எம்பி சீட் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்டால், எம்பி சீட் கொடுக்கப்பட்டால் விஜயதாரணிக்கு செலவு செய்வது யார்? டெல்லி பிஜேபி செலவு செய்யுமா, தமிழக பிஜேபி செலவு செய்யுமா, அல்லது தனது சொந்த காசை போட்டு தேர்தல் செலவு செய்வாரா விஜயதாரணி என்பதுதான் மிக பெரும் கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறது. யார் செலவு செய்வது விஜயதாரணிக்கு என்பதுதான் இப்போது மிக பெரும் கேள்வியாக எழுந்திருக்கிறது. இதுவும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது விஜயதாரணிக்கு. நம்மை கட்சி விட்டு கட்சி மாற வைத்து நமது அரசியல் வாழ்க்கையை முடித்து விட்டார்களோ என்று பயத்தில் இருக்கிறார் விஜயதாரணி. இவரது பயம் நீங்குமா? அவருக்கு எம்பி சீட் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா? அப்படி போட்டியிட்டால் அவருக்கு அமைச்சர் பதவி, மத்திய அமைச்சர் பதவி கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம், சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.